ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான முக்கியமான ஒரு சில கிளீனிங் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ வந்து பார்த்து முடித்ததும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி பெட்டு வந்து நம்ம எல்லா வீட்லேயுமே வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த பெட்டு வந்து நீங்கள் எத்தனை வருஷம் பழைய பெட்டாக இருந்தாலுமே பரவாயில்ல, நிறைய கரைகள் வந்து பிடிச்சிட்ருக்கும். ரொம்ப அசிங்கமாக இருக்குது பெட்டு பார்க்கறதுக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கி நான் சொல்கிற ஐடியா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். பெட்டு வந்து எப்போவுமே புதுசு போல் இருக்கும். குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னும் போது குழந்தைங்க வந்து யூரின் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய கரைகள் வந்து பெட்டில் வந்து பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த கரைகள் எல்லாம் நம்மளால் வந்து நார்மலாக க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கரைகள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற ஒரு சில திங்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வந்து தேங்காய் ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. அந்த தேங்காயில் அந்த நாரெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த நாரை மட்டும் நம்ம வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி என்கிட்ட வந்து இந்த மாதிரி நார் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நிறைய டஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணினதுக்கப்புறம் இந்த தேங்காயோட நார் வரைக்கும் நீங்கள் வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு வந்து நம்ம தனியாக எடுத்துட்டோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 2 ரப்பர் பேண்டை சேர்த்து நல்லா டைட்டாக அந்த மாதிரி இறுக்கமாக நான் வந்து போட்டு விட்டுட்டேன். அவ்வளோதான். பெட்டு வந்து நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த நார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம லிக்விட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இட்லி தோசைக்கு போடுவோம் இல்லையா, ஆப்ப சோடா, அது வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூட நீங்கள் துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எந்த லிக்விட் வேணும்னாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து 1/2 மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் நாரை வச்சு ஃபுல்லாக அந்த மாதிரி கலக்கி விட்டுருங்க. இப்போ பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரை வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது உங்கள் பெட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கரைகள் இருக்கோ அந்த இடத்துல அந்த தேங்காய் நாரில் அந்த தண்ணியில் லைட்டாக தொட்டுட்டு நல்லா அந்த தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக உதறிடுங்க. அதுக்கப்புறமா அழுக்கு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வந்து வச்சு தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக அழுக்கு போயிடும். அதே மாதிரி அந்த பெட்டோட கிளாத் வந்து நமக்கு எந்த விதத்துலையும் வந்து டேமேஜ் ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் நார் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணலாம். எங்கெங்கே அழுக்கு பிடிச்சிட்ருக்கோ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணலாம். தண்ணியில் தொட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த நாரை நல்லா உதறிடுங்க. அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி வச்சு தேய்ச்சி விடுங்க. இந்த நாருக்கு பதிலாக நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு ஸ்க்ரப்பர் வந்து போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த பெட்டோட கிளாத் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு நல்லாவே அழுக்கு விட்டு போயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து தேய்ச்சி கொடுத்துடலாம். முடிஞ்ச வரைக்கும் தண்ணி வந்து அதில் ரொம்ப அதிகமாக வந்து பெட்டில் தண்ணி படாத மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த நாரில் தண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலே அந்த தண்ணி வந்து அந்த நாரில் நிற்காது. ஸோ நல்லா வந்து அதை உதறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி நான் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் ஃபேன் வந்து ஆன் பண்ணிவிட்டேன். இது வந்து காயிற கேப்பில் நம்ம இன்னொரு பெட்டு வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இந்த பெட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூமுக்குள்ளே வந்து போட்டிருக்கோம். இதில் வந்து ஒரு கார்னரில் மட்டுமே இந்த கொஞ்சமாக வந்து டீ கரை வந்து பட்டுட்டு இருந்தது. ஸோ இது வந்து ரொம்ப மாதம் ஆயிடுச்சு இதில் இந்த டீ கரை பட்டு. ஸோ இது வந்து நான் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் அப்படியே வந்து விட்டுட்டேன். ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து ஈஸியாக அப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் அதே லிக்விடு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி லிக்விட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது பெட்டில் வந்து ஏதாவது யூரின் ஸ்மெல், இப்போ குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா யூரின்லாம் போயிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யூரின்லாம் போயிருந்தால் கூட அது வந்து ஒரு கரை மாதிரி பிடிச்சிட்ருக்கும். அதே சமயத்தில் அந்த இடத்துல வந்து ரொம்ப ஹெவியாக யூரின் ஸ்மெல்லும் வந்து வந்துட்டுருக்கும். ஸோ நீங்கள் இந்த லிக்விட் வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்மெல் வந்து எதுவும் வராது. இப்போ பாருங்கள், ஃபைனலாக இந்த பெட்டும் நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். பார்க்கும்போது முன்னாடி நான் வந்து உங்களுக்கு காமிக்கும் போது நல்லா கரை பளிச்சுன்னு தெரிஞ்சது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து தேய்ச்சதுக்கப்புறம் கரை வந்து போயிடுச்சு. இதை வந்து வேணும்னா நம்ம வந்து அயன் பாக்ஸ் வந்து ஹீட் பண்ணி லைட்டாக அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னாலும் அந்த இடம் ஃபுல்லாக காஞ்சிடும். அப்படி இல்லைனா ஃபேன் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாலும் நல்லா உங்களுக்கு சுத்தமாக காஞ்சிடும். இப்போ பாருங்கள், நான் முன்னாடி பெட்டு வந்து உங்ககிட்ட காட்டும்போது அங்கங்கே வந்து கரை நிறைய இருந்தது, உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான, செலவில்லாத சூப்பரான ஒரு க்ளீனிங் டிப்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டிப்ஸ் வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் நீங்கள் ஆனில் வச்சிங்க அப்படின்னா தான் நம்மளோட அப்டேட் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம வீடுகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பித்தளையில கைப்பிடிகள் வந்து நெறைய போட்டிருப்பாங்க. அதுவும் பழங்காலத்து வீடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 40 வருஷம், 50 வருஷம் பழைய வீடா இருந்தாலுமே இந்த மாதிரி பித்தளையில வந்து கைப்பிடி, அந்த தாழ்ப்பாள் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கருப்பா இருக்கும். ஸோ அது வந்து பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியும் எவ்வளோ அழுக்கு பிடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இத வந்து நீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இந்த மாதிரி ஒரே ஒரு அகல் மட்டும் யூஸ் பண்ணி அழகா வந்து பளிச்சுன்னு புதுசு போல கிளீன் பண்ணி எடுத்துடலாம். இன்னைக்கு நான் வந்து எடுத்திருக்கிறது ஒரு புது அகல் வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்து உடைஞ்ச அகல் இருந்ததுன்னா தாராளமா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அகல் வந்து நான் உடைச்சு இத வந்து தூளாக்கிக்கிறேன். ஸோ நெறைய பேர் நினைப்பீங்க, "இத எதுக்கு வந்து உடைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட உடைஞ்ச மாதிரி எந்த அகலும் இல்ல. ஸோ அதனால நான் இத வந்து உடைச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா நைஸான பவுடர் ஆக்கிட்டு அத வந்து ஒரு பவுல்ல வந்து மாத்திக்கோங்க. இப்போ இதில வந்து நம்ம ஒரு 1/2 மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நெறைய பித்தள பொருட்கள் நீங்க வந்து கிளீன் பண்றீங்க அப்படின்னா, கொஞ்சம் அந்த நம்ம எடுத்தோம் இல்லையா அகல் பவுடர், அது வந்து கொஞ்சம் நெறைய எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் சாறு வந்து சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் இல்லாத பட்சத்தில நீங்க வினிகர் வந்து ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா, சூப்பரா ஒரு பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த பேஸ்ட்ட வந்து எடுத்துட்டு போயிட்டு உங்களோட பித்தள பொருட்கள் வந்து ஈஸியா நீங்க வந்து கிளீன் பண்ணலாம். வீட்ல வந்து நீங்க பித்தள சாமான்லாம் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதெல்லாம் இந்த மாதிரி வந்து பேஸ்ட் ரெடி பண்ணி நீங்க கிளீன் பண்ணீங்க அப்படின்னாலே நிமிஷத்துல உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு ஆயிடும். இந்த மாதிரி பித்தளையில வந்து கைப்பிடி, தாழ்ப்பாள்லாம் போட்ட மாதிரியான வீடுகள் நம்ம இப்போ வரைக்குமே வந்து கிராமத்து பக்கம்லாம் போனோம் அப்படின்னா பார்க்க முடியும். ஸோ அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நெறைய இந்த மாதிரி கருப்பு கலர்ல மாறிட்டுருக்கும். பாருங்க லைட்டா நம்ம அந்த பேஸ்ட்ட வந்து வச்சு தேய்க்கும்போதே எந்த அளவுக்கு பளிச்சுன்னு கிளீன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே நம்ம வந்து ஸ்க்ரப்பர்லாம் போட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா, கடையில அப்பதான் நம்ம வாங்கிட்டு வந்து போட்டா மாதிரி புதுசு போல ஜொலிக்கும். ஸோ கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். ஆனா செலவில்லாத ஒரு டிப்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். உங்ககிட்ட அகல் விளக்கு இல்ல அப்படின்னா, நீங்க செங்கல் பொடி இருக்கு இல்லையா? தாராளமா செங்கல் பொடி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லா நான் வந்து கிளீன் பண்ணினதுக்கப்புறம் காட்டுறேன். முன்னாடி நான் காமிக்கும்போது எந்த அளவுக்கு அழுக்கு கரை பிடிச்சிட்டு இருந்தது. இப்ப பாருங்க எவ்வளோ பளிச்சுன்னு கிளீன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கும் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியெல்லாம் தேய்க்கல. சும்மா நார்மலா தான் வந்து கையில வச்சு தேய்ச்சு குடுத்தோம். ஸோ அதுக்கே வந்து இந்த அளவுக்கு பளபளன்னு நமக்கு வந்து புதுசு போல கிடைச்சிருக்கு. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கும் வந்து இத வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்க வீட்ல இந்த மாதிரி வந்து கதவு கைப்பிடி, தாழ்ப்பாள்லாம் பித்தளையில போட்டிருந்தது, அழுக்கா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து இத ட்ரை பண்ணி கிளீன் பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி டிப்ஸ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்போவும் நம்ம வந்து சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட கவுண்டர் டாப்பா இருந்தாலும் சரி, நம்மளோட அடுப்பா இருந்தாலும் சரி, நெறைய கறைகள் அங்கங்க குழம்பு கரை, பால் கரை, டீ கரை அந்த மாதிரி சாதம் பொங்கி ஊத்துனது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கறைகள் வந்து பிடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இத வந்து நம்ம கிளீன் பண்றதுக்கு ஒரு டவல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போலாம் நெறைய கிச்சன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிச்சன் வைப்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு கிளாத் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஸோ அந்த மாதிரி வந்து வைப்ஸா இருந்தாலுமே சரி, இல்ல நீங்க நார்மலா கிச்சன் டவல் தான் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும், அதில வந்து நெறைய கறைகள் வந்து படும். அதாவது நம்ம இப்போது இந்த கவுண்டர் டாப்பை வந்து துடைக்கிறோம் அப்படின்னா, இதில் எண்ணெய் கறைகள்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா, நம்ம எந்த துணி வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணினாலுமே, அதில வந்து ஃபுல்லா கறைகள் எல்லாமே வந்து பிடிக்கும். அத வந்து நம்ம நார்மலா துவைச்சோம் அப்படின்னா, அது வந்து போகவே போகாது. அதில இந்த மாதிரி வைப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாங்கி இத வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சு 1 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கரை வந்து அதிகமா பிடிச்சிருச்சு, அதோட கலரே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இத வந்து தூக்கி போட்டுட்டு புதுசா இன்னொரு வைப்ஸ் வந்து எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வைப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு வந்து அழுக்கா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இத வந்து நார்மலா ஒரு வாஷ் குடுத்தோம் அப்படின்னாலும் சரி, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பிரஷ் போட்டு துவைச்சீங்க அப்படின்னாலும் இது வந்து போகவே போகாது. ஸோ இத வந்து எப்படி ஈஸியா புதுசு போல வந்து பளிச்சுன்னு கிளீன் பண்றது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இத கிளீன் பண்றதுக்கு நான் முக்கியமா எடுத்திருக்கிற ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆலா வந்து எடுத்திருக்கேன். அதாவது ரின் ஆலா வந்து எடுத்திருக்கேன். ஒரு பழைய கடாயில தண்ணி வந்து கொதிக்க வச்சிருக்கேன் அடுப்புல. இப்போ ஒரு 1 மூடி அளவுக்கு ஆலா அதில வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வைப்ஸ் எல்லாம் இதில வந்து போட்டுடலாம். இப்போ நீங்க வைப்ஸ் இல்ல, நீங்க கிச்சன் டவல் தான் கிளீன் பண்ண போறீங்க அப்படின்னாலும், இதே ப்ராசஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ரின் ஆலா தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நார்மலா எந்த பிராண்ட் கிடைச்சாலுமே நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஆனா ஆலா வந்து யூஸ் பண்ணி கிளீன் பண்ணி பாருங்க. நல்லா உங்களுக்கு கறைகள் வந்து விட்டு போகும் சூப்பரா. நல்லா இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து கொதிக்கும் போதே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா, அதாவது இட்லி சோடா தூள் வந்து சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/4 மூடி அளவுக்கு நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எந்த லிக்விட் வேணும்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா நுர கட்டி உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு பொங்கி கொதிச்சு வரும். அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழுக்கு
அந்த எண்ணெய் பிசுக்கு வாடை எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராக விட்டு வந்துடும். எப்போவுமே புதுசு போல் இருக்கும். அதாவது வைப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு, அதாவது ரொம்ப மாதத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு க்ளீனிங் டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து புதுசு போல் மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் டவல் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி கிச்சன் வைப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஈஸியாக வந்து க்ளீனும் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் தண்ணி எண்ணெய்லாம் துடைக்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து அப்சர்வ் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் எந்த நேரமாக இருந்தாலும் வந்து நிமிஷத்தில் இது வந்து உங்களுக்கு காஞ்சிரும். ஸோ துணியெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து துவைச்சி போட்டு காய வச்சு எடுக்கணும் அப்படின்னா காயலை அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அந்த மாதிரியான பிரச்சனைலாம் இதில் இருக்காது. இப்போ இந்த கிளாத் வந்து பார்க்கும்போது தெரியும் ஓரளவுக்கு தான் வந்து க்ளீன் ஆகிருக்கு. மிச்சம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ப்ரஷ்ஷு, அந்த ப்ரஷ் போட்டு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ முன்னாடி நம்ம வந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு அழுக்கு அதிகமாக பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அழுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ இந்த கரை மட்டும்தான் அதில் வந்து பிடிச்சிட்ருக்கு. ஸோ அந்த கரை வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆகவே இல்லை. அது வந்து ஏதோ ஃப்ரூட் கரை அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வாழைக்கரை அப்படி இல்லைன்னா அதனால் மாதுளம்பழத்தோட கரையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீதி கரைகள் எல்லாமே வந்து சூப்பராக விட்டு போயிடுச்சு. வைப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வந்து வாங்கின மாதிரி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதுக்கு மேலே இந்த மாதிரி கிளாத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே தூக்கி போட்டுறாதீங்க அழுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் இதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ணினேன் எல்லா க்ளீனிங் டிப்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.